எக்ஸசைஸ் 2.8ல 7th சம். டேய் கவனிச்சுக்கோ. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜாமெட்ரிக் சீரிஸ் தான் கொடுத்துருக்கு. ஜிபி தான் சரியா சொல்றது. அப்போ இதில் ஆரை பொறுத்து ஃபார்முலா எழுதணும். டேய் கவனி, அம்மா ரூபா கவனிடா. சொல்யூஷன் போடுறேன், கொஸ்டின் எடுக்கிறேன். 3 + 6 + 12 அப் டு +1536 ரைட். இது எஸ்என்னு எடுத்துக்கோ எப்பயுமே. ரைட்டு. இதில் சைடில் செஞ்சு கொண்டு வா. ஏன்றது என்ன இருக்கு? 3. என்ன ஆர் கண்டுபிடிக்கணும். T2/T1. அப்போ என்னடா வரும்? 6/3. அடிச்சா என்னது? 2 3s are 6. அப்போ விச் இஸ் கிரேட்டர் 1? ஒன்றை விட பெருசு. அப்போ SN = ஃபார்முலா எழுதுறேன். A r⁴n - 1/r-1. r greater 1. இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணி கொண்டு வரேன். இது ரஃப் ஒர்க் கிடையாது, ஒரிஜினல் தான். இதை இங்கே எடுத்துட்டு வரேன். அப்படி இல்லை இங்கே எடுத்துட்டு இங்கே வந்தாலும் சரி தான். டேய் கவனி, ஏக்கு போல 3, ஆருக்கு போல என்ன இருந்துச்சு? 2. சரிதான் நான் சொல்றது. பவர் என்னது? ஃபைண்ட் த சம் ஆஃப் தானே கேட்டுருந்துச்சு. 2 பவர் என்ன இருக்கு? n இருக்கணும். 2 பவர் n. இதுல n இருக்கா? 2 பவர் n -1/2 - 1. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ n வேணும். n வேணும்னா என்ன செய்யலாம்? n வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்ற கொஞ்சம் யோசிச்சுக்கோ. டேய் n இதுல வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் தானே கேட்டிருக்கு, SN தான் கேட்டிருக்கு. n வேணும்னா TN ஃபார்முலா போட்டுக்க. டேய் TN ஃபார்முலா TN = AR⁴n - 1. TNன்றது அந்த லாஸ்ட் டேர்ம். TN அப்படின்றது தான் nth டேர்ம். 1536. அப்போ 1536 = AR⁴n - 1. A வந்து என்னது? 3. இந்த டிவைட் நீங்க கொண்டு வந்துரு. 1536 / 3. 2 பவர் n - 1. அட்ரா 5 3s are 15 5 1 2. 2 பவர் n - 1. இது 2 பவர் 9 வந்துருமா? அப்ப 2 பவர் n - 1. பேஸ் 2 ஒன்னா இருக்குன்னா பவர் 2 ஆட் பண்ணி ஈக்குவல் பண்ணு. 9 = n - 1. இங்கிட்ட வந்து என்னடா ஆகும்? n = 10. n = -1 வந்து என்ன ஆகும்? +1. n = 10. இதுல போட்டுடலாம். இந்த இதுல ஆன்சர் எடுக்க போறேன். தெரியுதான்னு பாத்துக்கோ. இது இங்க கொண்டு வந்து செஞ்சிருக்கியா டைரக்டாவே? 3 2 பவர் 10 - 1 என்ன வருது? 2 - 1. அப்ப 3 × 2 பவர் 10 னா 10 24 -1 டிவைடட் பை என்ன வந்துடும்? 1. அப்ப 3 × 10 23. சரியா? இப்ப 3 3s are 9, 3 2s are 0 3. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதெல்லாம் 5 மார்க் சம்மு. பார்த்து நிதானமா செய்யணும். புரியுதான்னு பாரு. எப்படி கண்டுபிடிச்சு தெரியுதா? n தேவைப்படுறதுனால nth டேர்ம் ஃபார்முலா யூஸ் பண்ணி டப்புன்னு ரிவர்ஸ்ல வந்துட்டேன். தெரியுதா? அடிச்சு எழுதக்கூடாது, கவனமா செய்யணும். அதுதான் உன்னுடைய திறமை. பார்த்துக்க, செஞ்சுக்க.